வணக்கம். நாடி சுத்தி என்றால் என்ன, இதை எப்படி செய்வது, இதனால் நமக்கு என்ன பயன் என்பதை பற்றி பார்ப்போம். நாடிகளை தூய்மையாக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம். நிமானு சமானு என இரு வகை உண்டு. நிமானு என்பது உடலை தூய்மை செய்யும் முறைகளில் நாடி சுத்தி புரிவது. சமானு என்பது வேத மந்திர பீஜத்துடன் மூச்சை இழுத்துவிட்டு செய்வதாகும். நாடிகள் அழுக்குகளால் அடைப்பட்டு இருக்கும். அவற்றை நாம் காற்று, அதாவது வாயுவின் பிராணனை நுழைய முடியாதபடி செய்துவிடும். எனவே நாடிகளை இப்படி ஏதாவது ஒரு முறையில் நாம் தூய்மை செய்வதே இந்த நாடி சுத்தி ஆகும். இதை எப்படி நாம் செய்வது என்றால், கிழக்கு முகமாக ஒரு துணியை விரித்து பத்மாசனத்தில் நாம் அமர வேண்டும். பிறகு இடப்பக்க மூக்குத்துளையில் மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறே யம் என்ற வாயு பீஜத்தை நாம் சொல்லியே தியானிக்க வேண்டும். அதாவது நாம் மூச்சு காற்று மெல்ல இழுக்க வேண்டும். அதற்கான கால கணக்கு என்னவென்றால், யம் என்றதை நாம் 16 முறை சொல்லும் வரை நம்மளுடைய மூச்சு காற்றை மெல்ல மெல்ல நாம் உள்ளே இழுக்க வேண்டும். உள்ளே இழுத்த மூச்சு காற்றை 64 தடவை யம் என்ற பீஜ மந்திரத்தை உச்சரித்தபடியே நாம் அடக்கி கொள்ள வேண்டும். மூச்சை அடக்கி கொள்வது இது கும்பகம் எனவும் சொல்லப்படும். அப்போது நாம் மலத்துளைகளை இறுக்கி மூலபந்தத்தில் இருக்க வேண்டும். எப்போது மூச்சை கும்பகம் செய்யும் போதும் இப்படி நாம் மூலபந்தத்தை நிலையில் இருக்க வேண்டும். பிறகு மூச்சு காற்றை நாம் மெல்ல மெல்ல வெளியிடும் பொழுது யம் என்ற பீஜ மந்திரத்தை 32 தடவை சொல்ல வேண்டும். இதுவே ஒரு வகையான நாடி சுத்தி. இதில் 16 முறை 64 32 தடவை இந்த யம் என்ற வார்த்தை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், எவ்வளவு நேரம் நாம் மூச்சை இழுக்க வேண்டும், உள்ளே வைத்து கொள்ள வேண்டும், வெளியே இட வேண்டும் என்பதற்கு நமக்கு தெரிந்து கொள்வதற்காகவே மட்டுமே தவிர வேற எதற்காகவும் இல்லை. இதை எப்படி நாம் 16 தடவை மூச்சை யம் என்ற வார்த்தை சொல்லும் மூச்சை இழுத்து 64 தடவை நாம் அடக்கி கொண்டு 32 தடவை வெளியிடுவது என்று நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். இது நீங்கள் செய்யதான் உங்களுக்கு வரும். எதுவுமே கேட்கும் போதும் இது செய்வதற்கு நமக்கு கடினம் என்றே தோன்றும். ஆனால் பயிற்சியின் போது மட்டும்தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது சுலபம் அடையும். இப்படியெல்லாம் ஒரு வகை உள்ளது என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு ஏதுவாக இருக்குமோ அதில் ஏதேனும் ஒரு முறையை வழக்கத்தில் வைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.